எங்க வந்து திருமணம் அயனார் வேற அங்க எடுத்திருப்பா இப்படி இப்படி ஆகுறாரு காணாமனு. அது சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது வரைக்கும் இங்கிட்டு போட்டாச்சு, அடுத்தட்ட உங்களுக்கு தானே போட்டுருவோமா? தன்னானே தாமரப்பூ மாமா தள்ளாடு
நன்றி நன்றி. கைத்தட்டி அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. ஒரு ஆளாத்தான் தட்டுறாராம். இப்போ அந்த மச்சான ஃபீல் பண்றாரு. என்னன்றது இல்ல, வீட்டுல எதுவும் சொல்லிட்டு வந்துட்டியல? வீட்டுல எதுவும் சண்டையா? இல்லையா? இல்ல வரும்போது எதுவும் அக்கா கிட்ட எதுவும் சண்டை ஓட்டது வந்தியலா? அப்புறம் ஏன் இந்த தேஞ்சு பொண்ணு தோலை இந்த போடு போடுறிய? அதெல்லாம் வேற ஆள்கிட்ட வச்சுக்குங்க. ஆர்த்திய பார்த்தா அப்படித்தான் தெரியும். போக போக எத்தனையோ பேத்த நீங்க பார்த்துட்டு வந்திருப்பீங்க. ஆனா என்ன மாதிரி கணக்கு வழக்கு எதையா சொல்றிய? ஓ, அவருக்கு கணக்கு வழக்கு இல்லையா? அது சரி. அடுத்த சட்டை போட்டுருவோமா? ஒரட்ட சட்டை கூப்பிடுதே முத்தம்மா, ஓ பின்னால நான் பாதை குத்தம்மா, முத்தம்மா என்ன செய்தாரம் நடி குத்தம்மா, நன்றி நன்றி. நம்மள கூப்பிட்டுருவோமா? என்னது இழுத்து போடணுமா? நேரத்து காலத்தை தாமதிக்கணுமா இல்லையா? அழ கூப்பிட்டுருவோமா? சுத்தாட கட்டிக்கிட்டு செங்கார மண்ணிக்கிட்டு மத்தாப்பு செந்தரை எந்தன் இதயத்தை தொலைத்து விட்டேன். எந்த இடம் அது தொலைந்த இடம், அந்த இடத்தையும் மறந்து விட்டேன். உந்தன் கால் கொலுசில் அது தொலைந்ததென்று உந்தன் காலடி தேடி வந்தேன். காதல் என்றால் வெறும் அவஸ்தை என்று உன்னை கண்டதும் கண்டு கொண்டே. சொட்டவள குட்டிடா வேணா நக்கி பாருங்க. நீங்க புடிக்குதா? இவள் முகம் ஒரு அண்ணே பாலச்சந்திரனே சொல்லுங்க சொல்லுங்க. இந்த பிள்ளைய பாரு. சொல்லுங்க. அல்லகிட வட்ட முகம், வானவில் போன்ற புருவங்கள், கெண்டை மீன் போன்ற கண்கள், கோவை பழம் போன்ற உதடுகள், முத்துக்கள் போன்ற பற்கள், செம்புக்கு இருக்கும் பாரு அது மாதிரி கழுத்து, சிறுத்த இடை, பெருத்த சகனம் கிடையாது. சகனம்னா குண்டின்னு அர்த்தம். குண்டி ஒருத்தல கட்டினோம்னா குடும்பத்துக்கு ஆகாது. அதுக்குன்னு குண்டியே இல்லாத வச்சுக்கிட்டு இந்த தார் ரோட்ல வச்சுக்கிட்டா தேய்க்கவா முடியும்? நல்லா இருக்கியா? ஆளு என்ன இப்படி நெடுக்கிற வளைக்கிற? எங்க பெட்டிக்காரே வந்தோடனே என்ன விலை என்ன விலைன்னு கேட்டு வந்தாரு. ஒருவேளை நல்ல நெய்யா, தேங்காய் நெய்யா, இல்ல பருப்பு நெய்யா, கட்டளை நெய்யா, விளக்கெண்ணையா, சரக்கு என்ன கேட்டாரு. இல்ல எங்கே காணான்னு தேடினாரு. ஒருவேளை காரக்குடியில எதுவும் தொலைச்சிட்டாரோ? துண்டு போட்டுக்கே வருங்க.
எங்க ஊர்ல தொட்டி கட்டி விட்டுருக்காங்க. நாளைக்கு போய் இந்த தொட்டியில கட்டி இப்போது துண்டை கட்டி குளிங்க. எனக்காவது 2 சுத்து வருது துண்டு, உனக்கு காவாசி கூட வரல. சோப்பு புருட்டு 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 புருட்டுன்னு படம் போது நம்ம புரசல் ஒரு நான் வந்து வரோம். முன்னாடி எழுதி கௌரவப்படுத்தி அன்பு கிராமத்தாளுக்கு நன்றி நன்றிகள் தான். முகநக நட்பது நட்பென்று நெஞ்சத்து அகநக நட்பது நட்பு. எங்களுக்கு பொன்னாடை போத்திய ஊர் பொதுமக்களுக்கும் என் சார்பாகவும் என் கலை குடும்பத்தின் சார்பாகவும் நன்றி கடந்த வணக்கத்தை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். என்ன உனக்கெல்லாம் ஒரு பொன்னாடை வெக்கம் இல்லாம? உனக்கு புன்னாட போத்தையில எனக்கு பொன்னாட போத்துனது பெருமைதாயா? வெங்காயம் அதிகமா பேசுறியாக்க? அதிகமா பேசுறேன்னு நினைப்பாக்க? இல்ல நீங்க ரொம்ப இது நினைப்பு. இந்த உலகத்துல பெண்ணு என்னைக்காவது தொண பேசி எந்த குடும்பமாவது மயிர்ல கூட உருப்பட்டுருக்கா? ஆம்பள ஆனாவனமா பேசி என்னைக்காவது உருப்பட்டு சரித்திரம் ஆம்பள பேசி சரித்திரம் உண்டு. ஆனா பெண்ணு இன்னைக்கு உலகத்துல எங்கயாவது ஆம்பள பேசி சரிக்கிட்டு தான் போகுது. எங்கிட்ட சரித்திரம் கல்வெட்டுல போட்டு உன்னை போட்டு பொம்பள மாதிரி பேசி முத ஆம்பள மாதிரி நடந்துக்கயா? சவுடாலுக்கு பேசிக்கிட்டு இருக்க? உன் சட்டத்தை பேசிட்டு இருக்க. அப்ப நீ வச்ச ஆளு நினைச்சே? நீ வச்ச ஆளா? நான் வச்ச ஆளு தான் நீ. நான் வச்ச ஆளுதாயா நீ? உன்னை வச்சாலும் புளுப்புன்னு இருக்கு. உன்னை கொண்டு போய் அதுல வச்சாலும் குளுகுளுன்னு தான் இருக்கு. பெரிய பூலாந்தி தங்கச்சி பெரிய இந்த தேவி. நீ பெரிய அப்படி ஆனா மனசுல நினைப்பு குறும்பி அந்து வேற அந்து. உன் புங்க தெரிச்சு வேறந்திருச்சு. எவனாவது இழுச்சா போய் வருமே அவன்ட்ட போய் ஓட்டு. எவனாவது வருவா அவகிட்ட போய் காட்டுவோ இத. இந்த பாரு ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க. என்னையா? இங்க பாரு நல்லா புரிஞ்சுக்க. என்ன இந்த பேச்சு என்கிட்ட பேச வச்சுக்க. அடி ஊழக்காத சிரிக்க குடுத்தனா ஊழ அந்து வருடி. அதெல்லாம் வேற ஆள்கிட்ட வச்சுக்க. உன் தின்னக்கா உன் தன்னாவட்டு உன் திமுரு உன் சட்டா உன் சவுடால என்கிட்ட வச்சுக்காத. உன் பருப்புதெல்லாம் அங்க ஆட்டி எடுத்துட்டு போயிருவேனா? சாத்தியா? ஏன் எங்க பாவடை அவரு உன் பேண்டா ஊத்து விட்டுருவேன் பாத்துக்க. இல்ல வயிறு ஒட்டி போய் கிடக்க சிம்முக்கு போவியோ? சிம்முக்கெல்லாம் போவல, போன் வெயிட் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன். ஓ மெயின்டைன் பண்றியா? ரொம்ப ஒல்லியா இருக்குடி. பரவாயில்ல. ஆனா ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க. என்ன? உன்னைய கல்யாணம் பண்ணவே சத்தியமா கொலைகேஸ்ல போயிருவேன். இதே நடக்கலையே. அது நடக்காது, உனக்கு கல்யாணம் நடக்காது. நீ கனவுல மறந்துகிட்டு தெரியாத. நமக்கெல்லாம் பின்னாடி 1000 பேர் சுத்திட்டு இருக்காங்க. வாப்பாட்டி சிரிக்கி ஆளை பார்த்து எடை போடாத என்னைக்கும். ஆளுகளை பாரு ஆளுகளை. ஓ முகரையில பாருங்க. நீனா பொம்பளையாக்க? ஏன் நீ எல்லாம் ஆம்பளையா? இந்த கூட்டத்துல இருக்கிற பெண்ணு நீனு ஒண்ணாக்க. ஏன் உன பார்த்தா எப்படி தெரியுது? இந்த கூட்டத்துல இருக்கிற பெண்ணு நீனு ஒண்ணு. ஆமா இப்படி பேசலாம் பேசி வரேன். இந்த கூட்டத்துல இருந்து 2 அக்காளை கூப்பிடுவோம். கூப்பிடு. 2 அக்காளை கூப்பிட்டு இந்த புறச்சொல்லூர்ல ஒரு மல்லிகை கடையில 1/2 கிலோ பருப்பு கூப்பிடுறேன். எங்க அக்காவை கூப்பிடு. அதான் சொல்றேன். 1/2 கிலோ பருப்பு புளி உப்பு மிளகாய் எல்லாம் வாங்கி கொடுப்போம். சரி. 2 பேரும் இங்க உட்கார வச்சு சாம்பார் வைக்க சொல்லுவோம். 2 சாம்பாரும் ஒரே மாதிரி இருக்குமா வெவ்வேறு மாதிரி இருக்குமா? வெவ்வேறு மாதிரி தான் இருக்கும். என்ன காரணம்? என்ன காரணம்? நீ சொல்ல தெரியாம சொல்ற. அப்படி இல்லங்க. பேச்சு இதுக்குள்ள இருக்கு. இருக்கு ஆனா வெளியில வருது இல்ல. ஏன்னா 2 பேருக்கும் ஒரே கடையில 1/2 கிலோ பருப்பு புளி உப்பு மிளகாய் வாங்கி கொடுக்குறோம். 2 பேரும் இங்க உட்கார வச்சு சாம்பார் வைக்க சொல்றேன். 2 சாம்பாரும் வெவ்வேறு மாதிரி இருக்குன்ற. அதுக்கு காரணம் என்னன்னா கைப்பக்குவம். இது தெரியாம முளறிக்கிட்டு இருக்க. கைப்பக்குவம்ன்ற கைப்பக்கம் கிடையாது, மயிரை புடுங்கின பக்கம் கிடையாது. இப்படி சொல்லிதான் இந்த பொம்பளை ஆளு பூரா ஆம்பளை ஆளுகளை கொள்ள வருஷமா நீங்க பூரா ஏமாத்திக்கிட்டு இருக்கீங்க. பெண்கள் சமைக்கும் போது உப்பில் இல்ல ருசி, பருப்புல இல்ல ருசி, மிளகாயில இல்ல ருசி. ஒரு பெண்ணு சமைக்கும் போது சரியான மனநிலைமையில சமைக்கணுமா. கட்டுன புருஷனுக்கு பெத்த பிள்ளைக்கே ஒரு பெண்ணு சமைச்சான்னு வச்சுக்க, என் புருஷன் மீன் குழம்புனா அப்படி சாப்பிடாப்பா அப்படின்னு ருசிச்சு சமைச்சான்னு வச்சுக்க, அந்த குழம்பு தித்தி பார்க்குமா. இதே பெத்த பிள்ளைக்கு சமைக்கிறா, என் பிள்ளை முட்டை குழம்புனா அப்படி சாப்பிடாப்பா அப்படின்னு ருசிச்சு சமைச்சானா அந்த குழம்பு தித்தி பார்க்குமா. இதே அந்த பெண்ணு இவங்க தாலியை போட்டு அறுக்க காலத்துக்கு வடிச்சு கொட்டி இலவ கூட்ட வேண்டியதா இருக்கு அப்படின்னு சொல்லி சமைச்சான்னு வச்சுக்க, அந்த குழம்பு புழுப்புன்னு தாண்டி இருக்குமா. வெங்காயம் கறி குழம்பு வச்சா நல்லா இருக்கும், பிள்ளைக்கு முட்டை குழம்பு வச்சா நல்லா இருக்கு. ஓ முகர கட்ட சாம்பார சொல்லிவிட்டு என்னத்துல கறி குழம்பு முட்டை குழம்புல ஒண்ணு போட்டு அங்க வாங்குது. என்ன நீ பேசிக்கிட்டு இருக்க? என்னத்த பேசுறாங்க? ஏதாவது அர்த்தம் திருத்தத்தோட பேசி தொலை. என்ன இதுல பேசிக்கிட்டு இருக்க? இல்ல நீங்க மண்டைய பாரு. அப்படியே இந்த கரிச்ச மண்டை இருக்கும் பாரு, கரிச்ச மண்டை அது மாதிரியா இருக்குடி. மண்டை பாரு பணம் போட்ட சப்பி போட்ட மாதிரி இருக்குது. இங்க வாய பக்கம் எப்படி தெரியுமா இருக்கு? எப்படி இருக்குது? பரமக்குடி பஸ் ஸ்டாண்ட்ல பண்ணி இருக்கும் பாரு, பீதிங்கர் பண்ணு அது மாதிரியா இருக்குடி. பண்ணி வைன்னு கரெக்டா எங்க கொண்டு வாய வைக்கிற ஆளுகளை பாரு. முகர கட்ட பண்ணி என்னத்தோட சேர்ந்து அப்புறம் பண்ணி புத்தி தானே உனக்கு வரும். ஒண்ணு எல்லாம் மக்க மக்கள கருது கட்ட புடிச்சு அடிப்பாங்க பாத்தியா, அது மாதிரி கால் ரெண்டு புடிச்சு அடி சத்துன்னு அடிச்சு தூக்கி வீசி எறிஞ்சிட்டு போட்டனா தெரிச்சு வேறந்திருச்சு. 5 வயசுல இருந்து கருது கட்டி சம்பந்தவதா நானு. அடடி நீ போட்டாலும் இங்க புளு புளுன்னு தெரிச்சு போற எனக்கு. நீ போடுற போடலாம் அங்க கிளு கிளு நாங்க ஆடுது. ஒண்ணே கட்டினா குடும்ப மயிர்ல கூட போகாதடி. ஒண்ணே கட்டினா இங்க அப்படியே இருக்கு. நீ பிள்ளை பத்துட்டாலும் எப்படி 4 5 5.5 கிலோ 6.5 கிலோ அப்படியே புடு 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 புடுன்னு பறந்துவே. இப்படி தேன் பேசுறாங்க. ஆனா பார்த்தா ஊம குத்தாவே குத்துறாங்க. என்னவே பண்றது? நீ நான் பிள்ளை பத்துன வச்சுக்க அடியே சண்டாளி மேல இன்னைக்கு சொரண்டி இந்த சாமி மேல சத்தியமா
நீனா பிள்ளை பத்தினா மக்கள் இந்த பெருச்சாளி குஞ்சு இருக்குவாரு இது மாதிரி தாண்டி பிள்ளை பறக்க பெருச்சாளி குஞ்சா ஓ அதையும் விட்டு வைக்கல நீனு அததான் சும்மாவா சொல்லுவாங்க தெருவுல ஒரு நாள் பாவடைய தூக்கி பார்த்தாங்களா அந்த மாதிரி பெருச்சாளி இதையுமா விட்டு வைக்கல நீனு உன் பேச்சு எப்படி தெரியுமா இருக்கு எப்படி இருக்கு செல்லக்கிளி புடிச்சன் செவ்வாய்க்கிழமை செத்து போயிட்டானா வீடு வெறிச்சோடியா இருந்துச்சு வெள்ளிக்கிழமை உட்காந்துக்கிட்டு பூளு அழுதாலாம் உன் பேச்சுகளும் வார்த்தைகளும் உன் பேச்சுல ஓட்டு பொட்டனா எப்படிக்கிட்டு ஒண்ணுக்கு இருக்க விட அடி நாதாரி சிரிக்கி ஏண்டி அறிவு இருக்காடி அடி சோத்த தானே திங்கிற அடி சோத்த விட்டு வேற யார்ட்டும் பிய திங்கிறாடி ஏண்டி வாயில என் பழத்தை வச்சது மாதிரியா நிக்கிற அடியே சனி பிடிச்சவள அடி மூளை கட்ட முண்டை அடியே கிறுக்கு சிரிக்கி நல்லா மூஞ்சிகளையும் முகரைகளையும் பாரு என்ன பறிக்க முடியுதே பாலச்சந்திரனே சொல்லுங்க உங்களுக்கு நன்றினே ஆமா என்னத்த கழிவு ஊத்து கல்லு மாதிரி நிக்கிறானே இத்தனை நாள எங்கடி இருந்த ராசாப்பி அப்படியா ஆனா சத்தியமா சொல்றேனே எனக்கு கூட இந்த பிள்ளை பொருத்தமா இருக்கா இல்லையானே ஆனா ஓம் மண்டையும் இந்த பிள்ளை மண்டையும் முகரையும் ஒரே மாதிரி இருக்குமா ஒண்ணும் இல்ல அது என்ன காரணம்னா தள்ளுக்கு முழுக்குன்னு இருந்தாலும் உருட்டி விட்டுக்கிட்டாது நாங்க விளையாடுவோம் ஒல்லியா இருக்கிற பிள்ளைகளை உருட்ட முடியுமா எலும்பு குத்தல அப்புறம் பாதிப்பு யார் அங்கதானே அதனால உனக்கு எனக்கு சொத்து தரலாம் உனக்கு எனக்கு சொத்து தரல இல்ல இல்ல வாக்கி ஆரம்பிச்சேன் இல்ல இல்ல குடுக்கல வாங்கல இல்ல இல்ல நீ பொண்டாட்டியா யோ இல்ல உன்னை வச்சிருக்கணும் ஏய் ஒன்ன வச்சுக்கிட்டே உனக்கு சமாளிக்க முடியல இதுல ஒரு 92 கேக்குதாடி ஏய் புஷ்பனா தானே அண்ணே இந்த பிள்ளை உதட பாருனே இது ஆரஞ்சு சொல இருக்கும் பாரு அது மாதிரி சப்பலாம்னே என்ன நினைப்பு சப்புற நினைப்புலே மனுஷன் தெரியுறாரு எத்தனை ஒண்ணே விட்டு வைக்க மாட்டேன் சரி இந்த இடத்துல என்ன தொழில் பண்றேன் இழந்த பழ வியாபாரம் பார்த்துட்டு இருக்கேன் ஓ தச்சா படா ஓகேடா என்ன ஏய கெட்டார்த்த பேசுற கருமச்சி ஹிந்தி பேச சொல்லிருக்காங்க இல்லைன்னா குச்சி எடுத்து குண்டில அடிப்பாங்களா ஹிந்திக்காரங்க கேட்டாங்க அதுக்கிட்ட இன்னைக்கு தாண்டா சரியா நீ சொல்லிருக்க நிறைய பிள்ளைய வருங்க இழந்த பழம் சைஸ்ல வச்சுக்கிட்டு நான் வந்து இளநி விக்கிறேன் சரி தர்பூசணி விக்கிறேன்னு சொல்லும் உன் முகத்தை கட்ட பார்த்தாவோ அவளுக்கு மாறி போயிருது மூடு இன்னைக்கு தாண்டா இழந்த பழம் விக்கிற நீ இழந்த பழம்னு இங்க மூஞ்ச பார்த்து பேசிய எங்க பார்த்து பேசுற இல்ல எனக்கு உருளைக்கிழங்கு தின்னு கண்ணு சிமிடி சிமிடி கீழே அடிக்குது சரி அது இருக்கட்டு உன் இழந்த பழம் இருக்கே அந்த பழம் நல்லா டெம்பர் இல்ல கொல கொலன்னு இருக்குமா எரும மாடு கை என்ன அந்த மாதிரி போகுது அட ஒரு பொசிஷன் தான் ஏய் பொசிஷன் என்ன வாயில பேசியா இயல் இசை நாடகம் நடிப்பு ஆமா அது சேர்ந்தது சரி உன் பழம் இருக்கே மரத்துல இருந்து இயற்கையா பழுத்து வருதா இல்ல அரை கையில பிடிங்கி புகை முட்டி வச்சு பூத்து பூத்து நடிக்கிறாங்களா உனக்கு எப்படி பிடிக்கும் பழமா பூத்து பூத்து நடிக்கிறாங்களா ஏய் என்னையா சொல்லிட்டு இருக்க இல்ல கேக்குறேன் இப்ப அப்புறம் கல்லு வச்சு பழுக்க வைக்கிறாங்களா அதனால இல்ல இல்ல கல்லு வச்சு பழுத்தா டேஸ்ட் இருக்காதுங்க நம்மள இயற்கையா பழுத்து வருது ஓம் இயற்கை இந்த தமிழ்நாட்டுல எங்க இயற்கை இருக்கு நல்லா யோசிச்சு பாரு தமிழ்நாட்டுல இயற்கையே எதுவுமே கிடையாது இழந்த பழம் மரம் இயற்கையா வருது இந்த மாதிரி நான் சொல்ற கேளு கொய்யா மரம் ஒட்டு மரம் சரி தென்னை மரம் ஒட்டு மரம் சரி மாமரம் ஒட்டு மரம் சரி எல்லாமே ஒட்டு மரம் கத்திரிக்காயில விதை இல்ல தக்காளியில விதை இல்ல பச்சை மிளகாயில விதை இல்ல சரி கொய்யா பழத்துல கொட்டை இல்ல திராட்சை பழத்துல கொட்டையில எங்க ஐயாவுக்கும் கொட்டையில உங்க ஐயாவுக்கும் கொட்டையில ஊசிய பூரா போட்டு கொட்டைய பூரா உருகிட்டாங்கடி இன்னும் கொஞ்ச காலத்துல இந்த பொம்பளை பிள்ளைய பூரா இன்னொரு நீ அழுற உனக்கு இல்லாத மாதிரி அழுறீங்க இன்னொரு ஜெனரேஷன்ல ஆம்பளை பிள்ளை பத்துச்சுன்னு வச்சுக்க வெதர் எங்கடான்னு இப்படி தடவி தெரியாது அப்படி உலகம் மாற போகுது நீ நினைக்கிற மாதிரி இல்ல சரி அதுகிட்ட உன் பழத்துல காம்பு இருக்குமா இருக்கு நிச்சயமா இருக்கு சத்தியமா இருக்கு இந்த காம்பு அப்படி கிள்னா பால் வருதா நல்லா வருமே காயில வரும் பழத்துல எப்படி வரும் பழத்துல வருதியா உனக்கு தெரியலையா உனக்கு எவனா அப்ப செய்வன வச்சிருக்காங்கடி ஏய் நிச்சயமா வரும் ஆமா சரி அப்படி ஊனீரா அப்படியே தேனு மாதிரி சொட்டு சொட்டா வடியும் அப்ப கக்கூசுல உட்கார்ந்து இதே வேலை தான் திருப்பி விட்டுக்கிட்டே இருந்துக்க சரி அதுக்கிட்ட நீ பிடி கணக்கா குத்தா வளக்கா மூணுமே எல்லா ஐட்டமும் ஆமா எங்க வேணா கேட்டவங்களுக்கு எதுமே இல்லன்னு சொல்ல கூடாதுல ஓ இறந்த பழம் யாவர்ட்ட சொல்லுவா அப்ப ஜம்முனு இறந்த பழம் இது சக்க சவந்த பழம் இது தேனா
என்னையா நினைச்சு பேசிட்டு இருக்கிய? 2 பேரும் பார்ட்னர் போட்டு கூட செய்வான். பார்ட்னர் போட்டு மசுறு கூட உருப்படாத உங்க கம்பி. பாட்டு படிக்கும் வேஞ்சோட்டு பொண்டுகளா இளவாழ தண்டுகளா மாங்குளத்து கரமேலே மயிலத்தோறும் சின்னவளே மயிலத்தோறும் சின்னவளே சின்னவளே நடைகளே நாயிருந்து பாடுங்குரல் கேட்கலையா பாடுங்குரல் கேட்கலையா எவாகான ஆலமர 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 எவாகான ஆலமர ஆலமர எருட்டாலமர அங்கனது மதினாயிரம் தன்னே நானே 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 இது மதினாயிரம் தன்னே நானே தன்னே நானே இளமபட்டு கீழறங்கி கீழறங்கி மனிதக முடிக்க போறே தன்னே நானே 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 விலித விட்டு நாயக்கு கீழறங்கி இத கட்டி உனக்கு குண்டில 1/2 கிலோ கறி லேசா சேர்த்து இருந்துச்சு. உன்னை பிடிக்க முடியாதுடி, நிறைய பேரை கொண்டு விடுடி. பிடிக்கமுலன்னு எல்லாத்தையும் புடிச்சிட்டு இருக்க. விழுத விட்டு கீழ இறங்கி ஏத்தியே முடிக்க போறேன் தன்னே நானே தன்னே நானே கொண்டா போட்டு நமக்கு கொண்டா மேல போட்டு மேல கொண்டா போட்டு ரவுண்டு கொண்டா மேல போட்டு ஞாயிறு திங்கள் பக்கம் பக்கம் இருக்கு. நான் இழுத்து அடிச்சேன்னா அப்புறம் தெரிச்சு அப்புறம் அதுக்கு என்ன ஒண்ணுதான் மயிரா அப்படிங்குவே வச்ச பார்வை தீராமடி அடையாளம் என்னமோ சொல்லுடா
அஞ்சு முட்டாச்சல கட்டி பட்டு வண்ண அரபுக்க போட்டு கஞ்சி கொண்டு போறவன நெஞ்சே அறியா கஞ்சி கொண்டு வல்லவுக்கு துணி வக்கலத்து சுமிக்கு துணி பெருமாயத்துக்கு தார பக்கத்துல மாடி 10 ரூபாய்க்கு துணி பக்கலத்து பக்கத்திலே பக்கத்துல மாடி அடி கொஞ்சம் மூட எனக்கு இல்லையா அடி மஞ்சள் என்னடா செய்யலையா அடி உனக்கு மட்டும் சம்பளம் அடி என் உள்ளத்திலே நீ ஒன்னடி லவ்வா நீ என்ன அத்தை மன மாமா மன பார்த்தன லவ்வ சொல்ற அப்படின்னா என்னன்னே தெரியாது போயா ஏவா கூப்பிட்டேன்னு வர்றதுக்கு நான் பொண்டாட்டியா ரொம்ப பித்தாதான் அப்புறம் வேற பக்கத்து ஜம்ப் பண்ணி போயிருவேன் அப்புறம் ஓ நினப்பு பொழப்பு தான் கெடுக்கும் மனசுல அப்படியே ஆனாலும் நினப்பு கிட்டவா இதுக்கு மேல வந்து ஒட்டிக்கிறோம் ஆர்த்தி ஒரு காதலனுக்கும் காதலிக்கும் சின்ன கேப் இருக்க கூடாது சின்ன கேப் இருந்துச்சுன்னா இடையில எவனாலும் சொல்லிட்டு போயிருவேன் அப்புறம் நான் வாயில வரல வச்சுக்கிட்டே கட்டி போய் ஆர்த்தி என்னைய விட்டுட்டு வேற வந்துட்டு ஜம்ப் பண்ணி போயிருவியா சொல்ல முடியல இப்ப பூரா நம்ப முடியல இப்பவே கேட்டுக்கலாம் சரி என்னைய பிடிச்சிருக்கா பிடிக்கல பிடிக்காட்டி ஒன்னும் பிரச்சனை இல்லை கர்ஜிப்பை எடுத்து மூஞ்சியை பத்திடுறேன் இப்படி கூப்பிட்டு எங்கிட்டு மசூரியா வர நைவா கூப்பிடுறேன் பூரா வாயில விட்டுட்டு போயிருவேன் என்ன தங்க வாயில விடுறாங்க ஆர்த்தி எப்பேற்பட்ட காதல் தெரியுமா இந்த புரசலூர்ல நம்ம காதலை பார்த்து எல்லாரும் ஒவ்வொரு விளக்கமாறு எடுத்து எல்லாம் ஒரு குண்டாஞ்சட்டியில ஜானியை கரைச்சு ஒன்னு என்னையும் அப்படியே முண்டமா உட்கார வச்சு உச்சன் தலையில இருந்து உள்ளங்கால வரைக்கும் பொச்சு பொச்சுன்னு அடிச்சாவல இருக்கு சப்பு சப்புன்னு மோரக்கட்டையில முள்ள கொண்டை சாத்த முண்டமா உட்காந்துருந்தா உன்னைய பார்த்து வேப்பில அடிக்க நான் தலையில என் காதலை சொல்கிறேன் ஹலோ உன்னைத்தானே சரி லஞ்சம் என்று நம்பி வந்த உயிர் பூவெடுத்து ஒரு மாலை எடு வெளி நீர் தளித்து ஒரு கோலமிடு உன்னைத்தானே கஞ்சம் என்று நம்பி வந்த ஒரு பூவெடுத்து ஒரு மாலை எடு வெளி நீர் தளித்து ஒரு கோலமிடு என்னைத்தானே
கொடுத்து ஒரு மலையிடு நீ தரித்து ஒரு கோலமிடு என்னை தானே உயிர் வந்தாயே நான் உனக்கு நந்தன்